நடுராத்திரி 12 மணிக்கு யாராவது சாமி கும்பிட போவாங்களாங்க. ஆனால் நாங்கள் கிளம்புனோங்க. என்ன ரீசன் அப்படின்னா, என்னோட தம்பிக்கு திருமண தடை நீங்கணும் அப்படின்றதுக்காக 3 முக்கிய தல வழிபாடு செய்யணும்னு அவனுக்கு ஜோசியக்கார் சொன்னதாக அம்மா சொல்லியிருக்காங்க. கடவுள் நம்பிக்கை அம்மா அப்பா 2 பேருக்குமே ரொம்பவே அதிகங்க. ஸோ அதனால் 1 டே ட்ரிப்பில் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். கும்பகோணத்துலேருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இந்த திருப்பாம்புரம் அப்படிங்கிற இடத்துக்கு தாங்க நாங்கள் வந்திருக்கோம். என்ன விசேஷம் இந்த கோவிலில் அப்படின்னா, ராகு மற்றும் கேது இவங்க 2 பேருமே சேர்த்து சிவபெருமானை வழிபட்ட தலம் தாங்க இது. சிவ இங்கே பாம்புரநாதர் அப்படின்ற பேரில் இருக்கார். அம்பாலோட பேர் வண்டார் பூங்குழலி அப்படின்ற பேரில் வசிக்கிறாங்க. கோவில் உள்ளவே கேஷ் பே பண்ணிட்டா நமக்காக எல்லாமே அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க. அதாவது நம்மளை கூட்டிகிட்டு போய் அர்ச்சனை பரிகாரம் எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துருவாங்க. பரிகாரத்துக்கு மட்டுமே 2000 செலவாச்சுங்க என்னோட தம்பிக்கு. ஸோ இதில் தோஷ பரிகாரம் அப்படின்னு வரவங்களுக்கு வேறு மாதிரியான பேமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ 9 o'clock ஃபஸ்ட்டு பேட்சுக்கே நாங்கள் ரெடியாகி கிளம்பிட்டோங்க. ஏன்னா அது முடியவே 11:30 ஆகுமா. செகண்ட் பேட்ச் 12 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுமா. ஸோ மற்ற 2 கோவிலும் நாங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுன்னு விடியற் காலையே அங்கே போயிட்டோங்க. பக்கத்துலேயே ப்ரைவேட் பாத்ரூம் வசதி, ஸ்டே ரூம் இருக்குது. அவ்வளோ பெருசாக இருக்காது, ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கலாம். ஏன்னா கோவில் குளம்னு போகிறதுனால சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தானங்க ஆகணும். வாரம் 7 நாளும் கோவிலில் பரிகார பூஜை நடக்குங்க. ஸோ வரணும், சாமியை நம்ம தரிசனம் பண்ணணும், நம்மளோட பரிகாரத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எந்தவித ப்ராப்ளமும் இல்லைங்க. ஏன்னா கும்பகோணத்தில் ட்ரெயின் வசதி இருக்குது. அங்கேருந்து கேப், ஆட்டோ எது வேணாலும் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த கோவிலுக்கு வரலாம். ஸோ அந்த விவரங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன், என்னென்ன பரிகாரம் எந்தெந்த டைமில் நடக்கும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு நான் ரொம்ப முக்கியமான கோவில் போட போகிறேன் நெக்ஸ்ட் பார்ட் 2ல். அதை பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க.